வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். யாரையும் மதிக்காம எவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணிட்ட. அதுக்கு நியாயம் கிடைக்கணும்ல. மன்னிப்பு கேட்கட்டுமா? தயவு செஞ்சு எனக்காக இதை இப்படியே விட்டுருங்க அண்ணே. மகா மாப்பிள்ள, உங்ககிட்டயும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், பிரச்சனை வேணாம். எங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டோம், எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, அது போதும். மகா, உன் கோவமும் அதுல இருக்க நியாயமும் எனக்கு புரியுது. நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? என்ன இல்ல, அத்தனை குழப்பத்துக்கு பின்னால இருக்கிறது ஏன் பொண்ணுதான். அவளோட கவனக்குறைவால தான் எல்லாமே நடந்திருக்கு. அதனால அவ எல்லார் முன்னாடியும் உங்க அம்மா கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் அவ மன்னிப்பு கேப்பா. அம்மா எதுவும் பேசாத, போ அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. அட நீங்க என்ன சம்மந்தி, இவ ஏதோ சொல்லிட்டு இருக்கான்னு மேக்னாவ மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? அவ எங்க, இவங்க எங்க? உங்க தகுதிக்கு முன்னால இவங்க எல்லாம் ஒரு ஆளா? இவங்க கிட்ட மேக்னா மன்னிப்பு கேட்கணுமா? அப்ப நீங்களே கேளுங்க. என்ன பாக்குற? இது பணமோ தகுதியோ பேச வேண்டிய இடம் இல்ல. குணம் தான் பேசணும். நம்ம குடும்பமோ குணமோ பிடிச்சதுனால தானே இவங்க பொண்ணு கொடுக்க வந்தாங்க. அந்த குணம் நம்ம வீட்டுக்கு வரப்போற பொண்ணுகிட்டே இருக்கணும்ல. இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தா அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும்ல. தப்பு செஞ்சிருக்கிறா, மன்னிப்பு கேட்கணும்னு அவங்க அம்மாவே சொல்லிட்டாங்க. அதுவும் சரிதானே? மேகனா மன்னிப்பு கேட்கட்டும். மேகனா, நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளு. சாரி, என்ன மன்னிச்சிருங்க. நான் தான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன், தப்புதான். கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. யோசிக்காத, கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. ஐயோ எந்திரிமா. இப்ப நிச்சயதார்த்தம் நடக்கிறதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? ஐயா, எல்லாம் சரியாயிருச்சு. நீங்க பத்திரிக்கை வாசிங்க. சரிங்க. ஆனா நல்ல நேரம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 20 நிமிஷம் கழிச்சு தான் ஆரம்பிக்கணும்.